குமரகுரு நிறுவனங்கள் சார்பில் காலநிலை சார்ந்த பால்துறை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் தொடக்கம். டேரி யாத்திரை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு சங்கர் வானவராயன் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். குமரகுரு நிறுவனங்களின் பால் பண்ணை யாத்திரை கற்றல் மற்றும் உத்வேகத்திற்கான முதல் வகையான பயணம். குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோயமுத்தூரில் இருந்து தமிழகம் உள்பட 5 மாநிலங்களில் பின்பற்றப்படும் பால் பண்ணை தொடர்பான சிறப்பான நடைமுறைகள் பற்றி துறையை சார்ந்த தொழில் முனைவோர் அறிந்து கொள்ள பால் பண்ணை யாத்திரை என்ற கற்றல் பயணம் கோவையிலிருந்து துவங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதி அமைப்புடன் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் இணைந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஸ்மார்ட் பால் பண்ணை தொழில் முனைவோர்களை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த யாத்திரை துவங்கியது. மார்ச் 2024 குமரகுரு நிறுவனங்கள் காலநிலை சார்ந்த பால்துறை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கின. இந்த திட்டம் வெறும் பால் உற்பத்தியை மட்டும் குறிக்கோளாக வைத்திருக்கவில்லை, மாறாக அதை அறிவு சார்ந்த நிலைத்தன்மை கொண்ட மற்றும் விவசாயிகளின் கண்ணியத்துடன் உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் 112 பால் தொழில் முனைவோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பயிற்சி மற்றும் இன்குபேஷன் அளிக்கப்பட்டது. அவர்கள் கால்நடை வளர்ப்பு, ஊட்டச்சத்து, கால்நடை பராமரிப்பு, ஆரோக்கியம் மற்றும் பால் மதிப்பு கூட்டுதல் போன்ற துறைகளில் பயிற்சி பெற்றனர். ஒவ்வொரு தொழில் முனைவோரும் 9 மாத கூடுதல் வழிகாட்டுதல் பெறுவார்கள். இது மூலம் அவர்கள் 10,000க்கும் மேற்பட்ட பால் விவசாயிகளை பயிற்றுவிக்கும் திறன் பெறுவார்கள். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக குமரகுரு நிறுவனங்கள் டேரி யாத்திரை என்ற ஒரு புரட்சிகரமான கற்றல் முகாமை தொடங்கியுள்ளது. 40க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் 5 மாநிலங்களில் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் ராஜஸ்தான் என 6000 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து பால் வளர்ப்பு துறையின் முன்னணி கண்டுபிடிப்புகளை கண்டறிந்துள்ளனர். கோயமுத்தூரின் பசுமையான புல்வெளிகளில் இருந்து ராஜஸ்தானில் வறண்ட பாலைவனங்கள் வரை இந்த யாத்திரை இந்தியாவின் பல்வேறு பால்துறை சூழலை ஒன்றிணைக்கின்றது. இந்த யாத்திரையில் 15 முன்னணி பால் பண்ணைகள், கண்டுபிடிப்பு மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது 150 மணி நேர நடைமுறை கற்றல் அனுபவத்தை வழங்குகின்றது. இந்த முயற்சி இந்தியாவில் பால் வளர்ப்பு எப்படி அணுகப்பட வேண்டும் என்பதையும் மீண்டும் வரையறுக்கிறது. இது பால் வளர்ப்பை வாழ்வாதாரம் மட்டுமல்ல, காலநிலை எதிர்ப்பு, அறிவு மற்றும் கண்ணியம் கொண்ட ஒரு தொழிலாக மாறுகிறது. இந்தியா பால் உற்பத்தியில் உலகை வழிநடத்தலாம், ஆனால் உண்மையான வெற்றி விவசாயிகள், வளம், கால்நடைகளின் நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றின் முன்னணியில் இருக்கும்போதுதான் கிடைக்கும்.